கைஸ் நான் வந்து மைண்ட் கிராஃப்ட் எப்படி விளையாடுறதுன்ட்டு டுட்டோரியலும் ஒரு சர்வைவல் சீரீஸ் மாதிரி க்ரியேட் பண்ண போகிறேன். நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். இது ஈஸி மோட் கொடுத்துக்கோங்க ஸ்டார்டிங்கில் விளையாடுறவங்க. அதுக்கப்புறம் வந்து அட்வான்ஸ்டை கிளிக் பண்ணி போனஸ் செஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஸ்டாட்டிக் மேப்புன்ட்டு ஒன்று இருக்கும், அது தேவைன்னா போட்டுக்கோங்க. ஷோ குவாடினேட்ஸும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் தேவையில்லை. இங்கே சீட்ஸில் வந்து உங்களுக்கு தேவைன்னா மட்டும் இந்த சீட்ஸ் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இது போட்டிங்கன்னா உங்களுக்கு அச்சீவ்மெண்ட் சேஞ்ச் பண்ண முடியாது, கஷ்டம்தான். ஆனால் கீப் இன்வென்ட்ரி போட்டுக்கோங்க, அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வேர்ல்டு க்ரியேட் பண்ணிவிட்டு வேர்ல்டு க்ரியேட் பண்ணுறேன். வேர்ல்டு க்ரியேட் ஆனோடனே கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், ஒரு வழியாக வேர்ல்டு க்ரியேட் ஆயிடுச்சு. இப்போ வெறும் கையை எடுத்துக்கிட்டு இங்கே செஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு ஆக்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க போதும். ஆக்ஸ் எடுத்துகிட்டு இந்த செஸ்ட்டை அப்படியே உடச்சிங்கன்னா ஒரு திங்ஸும் அவங்களுக்கு அழகாக கிடச்சிடும். இந்த டார்ச்சு எல்லாம் மைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நமக்கு வந்து உட் பிளாங்க்ஸ் கிடச்சிருச்சு. இருந்தாலும் நம்ம போய் கொஞ்சம் உட்டை வந்து மைண்ட் பண்ணிக்கலாம். மைண்ட் பண்ணிக்கலாம் நிறையா, ஏன்னா இது உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இப்போ இந்த வுட்டு வந்து நீங்கள் வந்து பிளாங்க்ஸாக இப்படி கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே வந்து கிராஃப்டிங் டேபிள் வந்து க்ரியேட் பண்ணிக்கிட்டு உங்கள் இன்வென்ட்ரியில் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம எதை தேடணும்னா இங்கே கேவ் இருக்குது, இதெல்லாம் நமக்கு லேட்டாக யூஸ் ஆகும். நம்ம வந்து இப்போ ஷீப்பை தேடி போகணும், ஏன்னா நமக்கு உள்ள தேவை. ஆனால் ஃபஸ்ட்டு வந்து இந்த வீடியோ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேவுக்குள்ளே விழுந்துட்டோமா? இந்த கேவ் குட்டியாக தான் போகும்னு நினைக்கிறேன். ஆமாம், நான் நினச்ச மாதிரியே குட்டியாக தான் இருக்குது. கேவ் பெருசாக தான் இருக்குது. ஆனால் இப்படி நம்ம வெளியே வந்துக்கலாம். வெளியே வந்துட்டா ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு கேவ் பார்த்தோம்ல, அதுக்கு வந்து கனெக்ட் ஆகும் போல் இந்த கேவு. ஜம்ப் பட்டன் கஷ்டமாக இருந்துச்சு. ஓகே, அதே பிளேஸ் தான். இங்கே பாருங்க, இந்த பிளேஸ்க்கு வந்து கனெக்ட் ஆகிடுச்சு இந்த கேவ். இல்லைனா நீங்கள் வந்து இப்படி முடியலண்ணா, உங்களுக்கு ரிசோர்ஸ் எடுக்கலான்னா வந்து கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு இங்கே ஒரு ஷீப்பை பார்த்துட்டோமா? ஷீப்பு தான் நமக்கு முக்கியம் மெயினே, ஏன்னா அதை வச்சு நீங்கள் பெட்டு செய்யணும். படிச்சுட்டு முள் இருக்கா, முள்ளை நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ நமக்கு 2 ஷீப் கிடச்சிருச்சு. இன்னும் ஒரு ஷீப்லேருந்து நம்ம உள்ளே எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மேலே வந்து இப்படி மவுண்டெயின்ஸில் வீடு கட்டினாலும் கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு ட்ரீ கிடைக்காது. இந்த மாதிரி பிளெயின்ஸில் வந்து இது வீடு கட்டினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வாட்டரில் ஜம்ப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேமேஜ் இருக்காது. இப்போ வந்து இப்படி போய்கிட்டு பீஹைவ் இருக்கா, அதை மட்டும் நீங்கள் அடித்து இந்த பீயை மட்டும் அடிச்சிடாதீங்க. அடிச்சிங்கன்னா உங்களை கடிச்சு வச்சிடும், கடித்து உங்களை கொன்றும். இங்கே வந்துட்டு இங்கே வந்து உட்டு கலெக்ட் பண்ணிக்கணும். உட்டெல்லாம் நிறையா கலெக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டோன் மெட்டீரியலுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த பிளெயின்ஸில் வந்து நமக்கு வந்து ஒரு எம்டி பிளேஸாக தேடி வச்சுக்கோங்க.
வில்லேஜ் கிடச்சிச்சின்னா வந்து சூப்பராக நீங்கள் வந்து நிறையா லூட்டு கிடைக்கும். இந்த பிளேஸில் நம்ம வந்து நம்மளோட ஸ்டார்டிங் பேஸை மட்டும் கட்டிக்கலாம். வுட்டை கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாமா, இதை பிளாங்க்ஸாக மாற்றிக்கலாம். இப்போ வந்து ஸ்டோன் மைன் பண்ணுறதுக்கு இங்கே அப்படியெல்லாம் வந்து ரொம்ப தூரம் போக தேவையில்லை. டேட் வந்து ஒரு 4 மைன் பண்ணிட்டு இப்படி போய் கோல் கிடச்சிச்சின்னா கோலை மைன் பண்ணாதீங்க, உங்களுக்கு ஸ்டோன் தான் முக்கியம். ஸ்டோன் வந்து தேவைப்படுற அளவுக்கு கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டோன் கலெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டோன் மெட்டீரியல்ஸ்க்கு சேஞ்ச் ஆகணும். கோல்லாம் ஒரு இடத்துல 40 கிடைக்கும். அதனால வந்து இந்த இடத்த நோட் பண்ணி வேணால் நீங்களாம் வச்சுக்கலாம். இவன்கிட்ட நீங்கள் மாட்டி அடி வாங்கியிருக்காதீங்க. இந்த இடத்துல வந்து கிராஃப்டிங் டேபிள் வச்சு சரி நம்ம ஸ்டோன் டூல்ஸுக்கு மாற்றிக்கலாம். இதை கிளிக் பண்ணிங்கன்னா பிக்கேக்ஸ் ஒன்று, ஆக்ஸ் ஒன்று, ஸ்வாட் ஒன்று எடுத்துக்கிட்டு உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்க்கு இதெல்லாம் போடணும். ஆக்ஸ் எடுத்து இங்கே வச்சுட்டு ஸ்வாடு. இப்போ வந்து ஒரு நீங்கள் ஹோம் க்ரியேட் பண்ணிக்கோங்க. வீடுனா பெருசாக இல்லை, ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு வச்சிங்கன்னா அது ஈஸி. இவனை கொன்னீங்கன்னா இவனை கொன்னீங்கன்னா உங்களுக்கு இந்த காம்பேக்ட் கிடைக்கும். உங்களுக்கு ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும். ராட்டன் மீட்லாம் தேவையில்லை. நீங்கள் கொன்னீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்குமா. இப்போ அங்கே வந்து எனக்கு எவ்வளோ இருக்குன்ட்டு ரைட் சைடில் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ வந்து எனக்கு ஸ்டார்டிங்கில் இது வந்துச்சா. சரி நம்ம வந்து குக் பண்ணி இதை வந்து ராஸாக அங்கே நீங்கள் அப்படியே சாப்பிட்டுக்கலாம். ஜாவா எடிஷனில் தான் நீங்கள் குக் பண்ணி சாப்பிட்ணும். இல்லை நீங்கள் வந்து அப்படியே சாப்பிட்டுக்கலாம். இப்போ வந்து ஒரு ஹவுஸ் க்ரியேட் பண்ணி ஆனால் வந்து அந்த ஓக் பிளாங்க்ஸ் வச்சு தான் நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஹவுஸ் க்ரியேட் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து ஈஸியாக ஒரு ஹவுஸ் சொல்கிறேன். 1 2 3 பிளாக் சைட்டில் வச்சுட்டு இப்படி போட்டுட்டு 1 2 3 இப்படி போட்டுட்டு இது ஒரு சைடு ஒரு 2 3 போட்டுட்டு இப்படி ஒரு 3 போட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்டெல்லாம் வைக்க ஒரு பிளேஸ் மாதிரி கிடச்சிரும். இப்படிங்களா இந்த மாதிரி இருந்தாலே உங்களுக்கு போதும். ஸ்டார்டிங் கிராஃப்டிங் டேபிளில் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இவனை ஃபஸ்ட்டு அடிச்சுடுறேன். ஏன்னா ட்ரைடண்ட்டுக்கு தான் நான் வெயிட் பண்ணுறேன். அங்கே பாருங்க ஷீப் இருக்கா. இந்த மாதிரி 3 ஷீப்பை கலெக்ட் பண்ணிக்கோங்க. அடித்து கொண்டுருங்க. இப்போ வந்து கிராஃப்டிங் டேபிளை மைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு இவனை தான் உங்களுக்கு ட்ரை பண்ணி ஆனால் நம்மள்கிட்ட இப்போதைக்கு பிளேஸ் நம்ம ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணிக்கணும். அதனால் கஷ்டமாயிடும். இந்த மாதிரி பிளேஸ் இருந்தாலே போதும். 1 பிளாக் 2 பிளாக் மைண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. அதுக்குள்ளே வந்து நீங்கள் பெட் வச்சுக்கலாம். இங்கே வந்து நீங்கள் கிராஃப்டிங் டேபிள் போட்டுட்டு பெட் வந்து மேக் பண்ணிக்கலாம். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல பெட் வந்து இப்படி போட்டுட்டு ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் மைண்ட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு பிளேஸ் நிறையவே இருக்கும். இப்போ
இப்போ மேலே எப்படி வருது பிளாக் பண்ணிக்கிட்டு இந்த பிளான்ஸ் வந்து இப்படி போட்டுட்டு அப்படியே இந்த கிராஃப்டிங் டேபிள் யூஸ் பண்ணி டோர் ஒன்று ட்ராப் டோர் உங்களுக்கு பிளாங்க்ஸ் தேவை. இப்போதைக்கு நீங்கள் ஸ்லீப் பண்ணணும் ஏன்னா நைட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இங்கே வந்து டோர் வச்சுக்கோங்க சேஃப் ப்ளஸ் ரெடி. இப்படி குட்டியாக ஸ்டார்டர் ஹவுஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நைட்டு படுத்துட்டிங்கன்னா ஓகே. பிளாங்க்ஸ் பத்தாதுன்னா இப்படி ஆகுது. அதனால் நீங்கள் வந்து நிறையா பிளாங்க்ஸ் கலெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த பிளாங்க் கூட தேவையில்லை, இதை மைண்ட் பண்ணிக்கிட்டீங்க. இதை மைண்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே பிளாங்க்ஸ் மட்டும் மைண்ட் பண்ணிட்டு ஈஸி வேலை நீங்கள் இப்படி ஹவுஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ட்ராப் டோர் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ராப் டோர் இது ஒன்று ஓகே. இப்போ இங்கே இருக்கா, இது இப்படி போட்டுட்டு இந்த இடத்துல இப்படி போட்டுட்டு ட்ராப் டோர் எடுத்து இப்படி போட்டுட்டிங்கன்னா இங்கே ஜம்ப் பண்ண ஈஸியாக இருக்குங்களா. இப்போ வந்து இங்கே ஒரு டோரை போட்டுட்டு நைட்டு ஸ்லீப் பண்ண போகிறீங்கன்னா இப்படி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது மேலே வந்துடும். அப்படியே நீங்கள் இங்கே ஜம்ப் பண்ணி போய்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணி